ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு லஞ்ச் காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். கொள்ளு குழம்பு, கொள்ளு பருப்புன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம். இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் உருளைக்கிழங்கு மசியல் தான், நல்லாயிருக்கும். இந்த ரசம் நம்ம நைட்டில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா சளி, இருமல், உடல் வலி எல்லாமே சரியாயிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம் இருக்கக்கூடிய கொள்ளு, அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். 225 கிராம் இருக்குது. நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா சுத்தமான கொள்ளு, புது கொள்ளுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் 2 காம்பினேஷனில் இருக்குது, வெள்ளையாகவும் இருக்குது, ரெட்டாகவும் இருக்குது. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நம்ம கீழே இருத்திட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திக்கலாம். ஓப்பனில் வேக வச்சோம்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வேகாது. இது ஒரு டிப்பு பிகினர்ஸுக்காக. இப்போ உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம், கேஸ்டர் ஆயில். இந்த ஆயில் ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக இந்த கொள்ளு நல்லா பூ மாதிரி வந்துடும். இப்போது ஒரு 3 விசில் நம்ம விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு மூடி 3 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். 3 விசில் தான் விட்டேன். நல்லா வெடித்து வந்திருக்கு. அந்த கொள்ளு நல்லா வெடித்து வந்தாலே நல்லாயிருக்கும், நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த கொள்ளு பருப்புக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டு. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் ஒரு அளவுக்கு தான் சேர்த்தணும், நிறைய சேர்த்தக்கூடாது. சின்ன வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கீரி போட்டிருக்கிறேன். எண்ணெயில் போடும்போது வெடிக்கும், அதனால் கீரி போட்டுட்டிங்கன்னா வெடிக்காது. இப்போ ஒரு 3 பல் பூண்டு சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய் 2 சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெங்காயத்துடைய பச்சை வாசனை இருந்தால் தான் இந்த பருப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் காரம் பத்தாதுங்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கிறேன். இந்த புளி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு தக்காளி. புளி நம்மளுக்கு கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்தணும், தக்காளி ஒன்று போடுறதுனால. இப்போ வடிகட்டிட்டு தக்காளியும் அதிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சா கொள்ளு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ரசத்துக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மீதி பருப்புக்கு வச்சுக்கலாம் அப்படியே. இப்போ இதில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உப்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்தி மல்லி இலைகள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்தும் போது அந்த ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரசப்பொடி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இடிச்சிட்டு இப்போது 3 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்தி நல்லா ஒன்றா இடித்து 1-2 இடித்து போட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த பூண்டு சின்ன வெங்காயத்துடைய வாசனை அந்த ரசத்தில் நல்லாயிருக்கும். சளி, இருமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே இந்த ரசம் குடிச்சிங்கன்னா சரியாயிரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இடித்ததை அந்த ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடியதுலேயே நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி இடித்து செய்யும்போது தான் ரசம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரணும். எண்ணெயிலேயே நல்லா பொரியிற வரையில் விட்டுடலாம். அப்போ தான் அந்த ரசத்தில் அந்த பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு
2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், வெங்காயம் 2 நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி கருவேப்பிலை வந்து இடித்து போட்டிருக்குறோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரசம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டிருக்குறோம். உப்பு எல்லாமே போட்டதுனால அப்படியே எடுத்து போட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். சுற்றிலும் நுரைச்சி வரணும். கொதிக்கக்கூடாது. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நுரைச்சி வரும்போது நம்ம மேலே மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ரசம் வந்து வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வந்து அந்த வெங்காயம்லாம் ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கிறேன். 2 கரண்டி வந்து கொள்ளு இதுலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கடைய முடியாது என்னால், அதனால் நான் மிக்சர் ஜாரில் போடுறேன். நீங்கள் கடையறக்கு முடிஞ்சதுன்னா கடைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நுரை கட்டி சுற்றிலும் நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அந்த பருப்பு வந்து மிக்சர் ஜாரில் பல்ஸில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக நைஸாக அரைக்கக்கூடாது. குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு இப்போது அந்த தண்ணி, அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடும்போது. தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் நெய் சுட சுட நெய் ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது சூடான சாதத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கொள்ளு பருப்பு. இந்த கொள்ளு பருப்புக்கும் ரசத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ரசம் வந்து பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசனையாக தூக்குது. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டையும் மட்டும் சேர்த்துறேன். வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பூண்டு வந்து நல்லா வதங்கணும். அவ்வளோதான் டைமு நம்மளுக்கு. இப்போது 3 உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸு வேக வச்சு பொடிச்சு வச்சுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காரம் வந்து இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தி வைக்கிறேன். நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்தி வைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு சேராதுங்கிறதுனால பெருங்காயத்தூள் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போது வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் காம்போ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.